கோட் மூவி ரிவ்யூ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு பேர் வைக்கிறது கொஞ்சம் கட்ஸ் வேணும். டெஃபினட்டாக வெங்கட் பிரபுவோட போல்டஸ்ட் ஃபிலிம் டில் டேட். அவர் ஒரு 10 படம் பண்ணியிருக்காரு. விஜயோட தான் ஃபஸ்ட்டு. டெஃபினெட்லி நத்திங் கிரேட் அபவுட் த மூவி. ஆல் டைம்னா 3 hours and 3 minutes. இட் வாஸ் குவைட் அ லெங்க்தி ஃபிலிம். இப்போது எல்லா ரிவ்யூஸ்லேயும் வந்து படத்தோட கதையை சொல்லிடுறாங்க. நிறைய ரிவ்யூஸ் வந்து ஸ்பாயிலரோட தான் இருக்குது. ஸோ வெங்கட் பிரபு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னடா ஸ்பாயில் பண்ணுறது, நானே ஸ்பாயிலர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரெய்லரில் நிறையா ஸ்பாயிலர்ஸு, டிஏஜிங், டபுள் ஆக்ஷன் விஜய், அதெல்லாம் வந்து பெரிய ஸ்பாயிலர்ஸ். He gave away a lot of things, but again that is what he wanted to do. அந்த எதுவும் சொல்ல முடியாது. பட் அது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு ஐ திங்க். நிறைய பேர் வந்து ஜெமினி மேன், வில் ஸ்மித் நடித்த படம் வந்து ஓட ரீமேக்கு அதில் வந்து நிறைய காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஜெமினி மேன் ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் ஃபுல்லாக பார்த்துட்டு போனேன். ஜெமினி மேனுக்கும் அதுக்கும் ஒரே ஒரு சீன், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. பட் மற்றபடி தேர் இஸ் நத்திங் டு டூ வித் ஜெமினி மேன். பாசிட்டிவ்ஸ் போயிடலாம். பாசிட்டிவ்ஸ் வந்து டிஏஜிங் ஃபார் தி யங் விஜய் வாஸ் ஆசம். ஐ திங்க் நம்ம தமிழ் படத்தில் ஐ திங்க் இதான் ஃபஸ்ட்டு டிஏஜிங் நினைக்கிறேன். ஹிந்தியில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. But this was actually as good as Gemini Man, Will Smith, Gemini Man. Kudos to the de-aging team or the VFX team which did it. That was a significant positive. First half, Sneha's performance was outstanding. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்னேகா பார்க்குறோம். ஏன் அவங்க இன்னும் அவ்வளோ படம் நடிக்க மாட்டுறாங்கன்னு ஒரு இது இருக்குது. I think she should act more. She did a really good job. பிரபுதேவாவோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஆல்சோ ரியலி குட். ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. சப்போர்ட்டிங் கேஸ்டிங், மெயின் கேஸ்டிங் லைக் பிரசாந்த், அப்புறம் ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி, ஜெயராம், அப்புறம் விஜய் டாட்டர் நடித்த பொண்ணு, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஆக்சுவலி ரியலி குட். நிறைய ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு விச் வாஸ் அ பாசிட்டிவ்னு சொல்லலாம். பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓவர் டனும் பண்ணிட்டாங்க. பட் பரவாயில்ல. இட் வாஸ் a lot of twists and turns in the movie, which was actually not bad. மோகன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரோலை வந்து போர்ட்ரே பண்ணது வந்து இஸ் a good attempt. Of course விஜயோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் a big positive, no doubt about it. விஜயோட கேலிபர் மீறி அவர் நடிச்சிருந்தார். லாஸ்ட் பட் ஒன் ஃபிலிம் he did a sizzling jobs. டெஃபினட்டாக அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிஸ்ஸஸ் பார்க்கலாம். there were a lot of misses. சித்தார்த் நூனி அவர் தான் டிஓபி, சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து கன்னடாவில் ஒரு படமும் 2 படமும் பண்ணிவிட்டு 2012 தென் he struggled for 10 years. தென் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து 3 படம் பண்ணியிருக்கார் தமிழில். இது 3rd ஃபிலிம். ப்ரீவியஸ் ஃபிலிம் வாஸ் கேப்டன் மில்லர். அதுக்கு முன்னாடி வந்து வெந்து தனித காடு. ஐ திங்க் போத் த ஃபிலிம்ஸ் ஆட் ரியலி குட் சினிமாட்டோகிராஃபி. இதில் வந்து எனக்கு ஃபார் சம் ரீசன் ஐ டிட் நாட் லைக் தி கலர் கிரேடிங். ஒரு மாதிரி ஸ்பெக்டாகுலராக இல்லை. இப்போ நீங்கள் ரீசெண்டாக ராயனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸில் அந்த லைட்டிங்கு, இந்த கலரிங்கு, இட் டிடன்ட் மேக் யூ சிட் அப் ஆன் த சீட் அண்ட் வாட்ச். அந்த மாதிரி ஒரு சீனே இல்லை. ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி வித் டிஓபி. ஸ்க்ரீன் பிளே டிட் நாட் எக்ஸிஸ்ட். ஸ்க்ரீன் பிளே வாஸ் வெரி வெரி ஆவரேஜ். அப்புறம் டிஏஜிங் எந்த அளவுக்கு விஜயோட யங்கா விஜய்க்கு யூஸ் பண்ணாங்களோ தே ஆக்சுவலி ஓவர்டேட் இட் வித் தி அதர் திங்ஸ் ஆல்சோ. ஏன்னா டிஏஜிங் கம்பெனி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி அடித்து தள்ளிட்டாங்க. ஐ திங்க் தே ஓவர்டேட் இட். ஒரு புது டாய் கிடச்சி அப்படி விளையாடுவோம்னு சொல்லிட்டு அதை வச்சு மாதிரி விளையாடிட்டு நிறைய இதில் வந்து சொதப்பிட்டாங்க. விச் ஆக்சுவலி ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சு. அவங்க ஒழுங்காக அந்த வெறும் அது யங்கர் விஜய்க்கு வந்து டேஜிங் பண்ணிட்டு அப்படியே எடுத்திருந்தாங்கன்னா இட் would have been great. ஓவரால் ஃபிலிம் வந்து இவங்க வந்து மிஷன் இம்பாசிபிள் ஃபேன் டு த எக்ஸ்டென்ட் தட் they openly told that they're inspired heavily by மிஷன் இம்பாசிபிள். விஜய் ஒரு சீனில் மிஷன் இம்பாசிபிள் டியூனு கூட பிஜிஎம்மை கூட ஹம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அப்பட்டமாக வெங்கட் பிரபு ஸ்டைலில்
காமிச்சிட்டாங்க. பட் இட் வாசன்ட் ஸ்லிக் லைக் மிஷன் இம்பாசிபிள், ஆர் இட் வாசன்ட் ஸ்லிக் ஈவன் ஃபார் அ இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆர் தமிழ் ஸ்டாண்டர்ட் மூவி. தட் வாஸ் அ சோர் பாயிண்ட் ஃபார் மீ. நிறையா அவ்வளோ சீரியஸ்னஸ் இல்லை படத்தில். ஐ மீன் காமெடிலாம் ஓகே, பட் சீரியஸாக இருக்க விஷயத்தில் வந்து சீரியஸாக இருக்கணும். அந்த தட் வாஸ் மிஸ்ஸிங் விச் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் டென்ட் ஒர்க் ஃபார் மீ. நிறையா கிரிஞ்சு காமெடி. யோகி பாபு செகண்ட் ஹாஃபில் வந்து காந்தி, நேரு, போஸ் வச்சு ஒரு ஜோக்லாம் சொன்னதெல்லாம் வந்து கிரிஞ்ச் மேக்ஸ் காமெடி. டென்ட் ஒர்க் ஆர் வாஸ் அ சிக்னிஃபிகண்ட் மிஸ். அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் விஜய் ட்ரை டு அட்டெம்ப்ட் கிங்ஸ்லி அண்ட் எஸ் ஜே சூர்யா. இட் வாஸ் ஓகே, பட் ஐ திங்க் அதையும் தாண்டி ஈ ரியலி டிட் அ லாட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பியாண்ட் ஸ்கேல் ஆஃப் கேலிபர். அவர் அதுலேயே இருந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத அட்டெம்ப்ட்டு. நாஸ்டாலியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓடன் பண்ணிட்டாங்க. சரிப்பா, லாஸ்ட் பட் ஒன் ஃபிலிம், பட் யூ குட் ஹவ் அட்லீஸ்ட் கொஞ்சம் கண்டெயின் பண்ணிருக்கலாம். தி அதர் கேஸ்டிங்லாம் வந்து பெருசாக எனக்கு ஒர்க் ஆகலை. இவனோட வெங்கட் பிரபுவோட யூஷுவல் கேங் ஆஃப் மலேசியா வாசுதேவன் பையன் ஆஸ் அ டெரரிஸ்ட், வைபவ் ஆஸ் அ ஹேக்கர், அப்புறம் மாஸ்கோவில் ஒரு இந்தியன் கேங் ஒர்க் ஆகுது. அந்த மாஸ்கோவில் வந்து உள்ள ஒரு எம்பசியில் போயிட்டு சண்டை போடுறது. இட் ஆல் ஃபெல் ஃப்ளாட். இட் ரியலி நாட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. ஓவராலாக ஸ்டன்ட்ஸ் வந்து ஆல்சோ ஐ வாஸ் ரியலி நாட் இம்ப்ரெஸ்ட். ஸ்டன்ட்ஸ் வேர் குட், த கொரியோகிராஃபி வாஸ் குட், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த டிஏஜிங் ஆஸ்பெக்ட்லேயும் அந்த இதில் கட்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி நாட் ஃபினிஷ்ட் வெல். இட் ரியலி நாட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. விசில் போடு சாங்கில் வந்து பிரபுதேவா, விஜய் அண்ட் பிரசாந்த் டான்ஸ் ஆடிருந்தாங்க. பிலீவ் இட் ஆர் நாட், பிரசாந்த் ஸ்டுட் அவுட். தி ஓவர் வெயிட் பிரசாந்த் ஆக்சுவலி ஸ்டுட் அவுட். செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. விஜய் டான்ஸ் டுவெல், பிரபுதேவா இஸ் தேர், ஸோ சொல்லவே தேவையில்லை. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஹீரோயின் மீனாட்சி டெத்து முடித்த உடனே மட்ட சாங்கு. இட் வாஸ் நாட் அ சாங், இட் வாஸ் அ வெரி பிட் beat and a little bit of lyrics here and there. ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. அதாவது ஒரு 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 கட்ஸ்லாம் வந்து ரொம்ப இட் வாஸ் ரியலி புவர். த்ரிஷா வந்து ஏதோ ஒரு காலேஜ் கல்ச்சரல்ஸ்க்கு வந்து ஆட்டு வரும்போது ஆட்டு போனாங்க. சரி, எல்லா ஃபேன்ஸையும் நம்ம இழுத்துட்டு படத்தில் ஓட்டலான்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ டூ மெனி கேமியோஸ். இட் ஆக்சுவலி ஸ்பாயில் தி ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம். யுவன் இஸ் தி மாஸ்டர் ஆஃப் பிஜிஎம். எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். தேர் வேர் ஷேட்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் ஆஃப் பிஜிஎம் இன் திஸ் மூவி. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் இஸ் பெஸ்ட். 2 சாங்ஸோ 3 சாங்ஸோ குவைட் டீசென்ட். தேர் வாஸ் நோ பேங்கர் ஆஃப் அ சாங். ரஞ்சித் எம்ஏ மாதிரியும் இல்லை வாத்தி கம்மிங் மாதிரி சாங்கும் பெருசாக எதுவும் இல்லை. கோட் ஒரு பெரிய கெடா விருந்து எதிர்பார்த்தேன். டெஃபினட்டாக மட்டன் பிரியாணி தான், ஆனால் மட்டன் வேகலை, மசாலா ஜாஸ்தி. இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். பாய்.